ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7ஆம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஆகுபெயர். இப்போது ஆகுபெயர்னால் என்னது? இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தையும் பாருங்களேன். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இப்போது இந்த தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளை கலரில் ஒரு பசு இருக்குது, அது தோட்டத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது. புரியுதா? இங்கே வெள்ளைன்னா வெள்ளை நிறம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த பக்கம் வாங்களேன், வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணுறோம்? வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுனா சுண்ணாம்பை தான் நம்ம மீன் பண்ணுவோம். இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த பக்கம் உள்ளது வெள்ளைனா அது ஸ்ட்ரெயிட்டாக வெள்ளை நிறத்தை தான் குறிக்குது. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான்னா வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. அது மாதிரி இவ்வாறு ஒன்றன் பெயரை அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். புரிந்ததா உங்களுக்கு? வீட்டுக்கு வெள்ளை அடித்தான், வெள்ளை நிறத்தை உடைய சுண்ணாம்பை குறிக்கிறது, அதுதான் ஆகுபெயர். இப்போது இந்த ஆகுபெயர் பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர்ச்சொல்களிலும் ஆகுபெயர் உண்டு. இப்போது நம்ம பொருள் ஆகுபெயர் பற்றி பார்க்கலாம். மல்லிகை சூடினாள். மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதை குறிக்காமல் அதன் ஓர் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது எனது பொருளாகுபெயர் எனப்படும். பொருளாகுபெயர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதனை முதலாகுபெயர் எனவும் சொல்லுவோம். இப்போ அடுத்தது இடவாகுபெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இப்போ இங்கே தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னா என்ன மீன் பண்ணுறாங்க? அந்த தமிழ்நாடு அணியை தான் சொல்கிறாங்க. தமிழ்நாடு டீம் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அதுதான் தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தைச் சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகுபெயர் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஒரு உறுப்புக்கு ஆகி வருவது ஆகுபெயர். இங்கே தமிழ்நாடை குறிக்காம தமிழ்நாட்டு விளையாட்டு அணியை குறிக்குது, அதனால இது இடவாகுபெயர். அடுத்தது காலவாகுபெயர். டிசம்பர் சூடினாள். இப்போது இங்கே டிசம்பர் சூடினால்னா எதை மீன் பண்ணுது? டிசம்பர் மாதத்தை குறிக்காமல் டிசம்பர் மாதத்தில் உள்ள பூவை குறிக்குது, அதனால இது காலவாகுபெயர். இத்தொடரில் டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகுபெயர் ஆயிற்று. புரியுதா உங்களுக்கு? டிசம்பர் மாதத்தை குறிக்கல, அந்த மாதத்தில் பூக்கிற பூவை குறிக்குது, அதுதான் ஆகுபெயர், காலவாகுபெயர். அடுத்தது சினை ஆகுபெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க? ஆளுக்கு ஒரு பழம் கொடு, அதை தான் தலைக்கு ஒரு பழம் கொடுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகுபெயர். சினைனா என்னன்னு சொன்னால் உறுப்பு, அதான் உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகுபெயர் எனப்படும். தலைக்கு ஒரு பழம் கொடுனா என்ன? ஆளுக்கு ஒரு பழம் கொடு. இப்போது அடுத்தது பண்பாகுபெயர். இங்கே என்ன இருக்குது? இனிப்பு தின்றான். இப்போது இங்கே இனிப்புங்கிறது என்னது? ஒரு பண்பு பெயர். ஆனால் அது எதை மீன் பண்ணுது? இனிப்பு தின்றான்னா ஏதோ ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்டான் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகுபெயர் ஆயிற்று. புரிஞ்சுதா உங்களுக்கு? அது பண்பு பெயர், அது இனிப்புங்கிறது ஏதோ ஒரு தின்பண்டத்தை குறிக்குது, சரியா? அதனால இது பண்பாகுபெயர். இப்போது அடுத்தது தொழிலாகுபெயர். பொங்கல் உண்டான். இப்போ பொங்கலுங்கிறது எப்படி? பொங்குதல் என்னும் தொழில் பெயர், அதை குறிக்கிறதுனால இது தொழிலாகுபெயர். இத்தொடரில் பொங்கல், பொங்குதல் என்னும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால். உங்களுக்கு புரியுதா? பொங்கல்னா பொங்கி வருவதால் அது பொங்கல், அப்படி வர்றதால அந்த தொழிலால் உருவான உணவை குறிப்பதால் இது தொழிலாகுபெயர் எனப்படும். இதோட நமக்கு ஆகுபெயர் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.